வணக்கம் மேம். வணக்கம். செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஐ எம் டாக்டர் வானதி. குழந்தைகள் நல மருத்துவராக இருக்கேன். இந்த தாராபுரம்ல தான் எங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கொங்கு ஆர்த்தோ சென்டர். ஃபுல் டைம் வந்து நான் பீடியாட்ரிஷனாக அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். எங்கள் குழந்தைங்க விவேம் ஸ்கூலில் படிக்கிறாங்க. டெய்லி லைஃப்பில் அவசரமான உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்குங்க மேம். எல்லா பேரண்ட்டோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக நான் உங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்குது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறது மூலிமா எல்லாருக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் மேம். இன்ஃபெக்டிவஸ் டிசீஸ், தொற்று நோய்கள், இது வந்து டே 1லேருந்தே குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சொல்லுங்க மேம் ப்ளீஸ். ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா குழந்தைங்கள்லாம் மெயின் ப்ராப்ளம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் தான். காமனாக வர இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸு. ரெஸ்பிரேட்டரினா சுவாசப்பாதை மூலமாக வர இன்ஃபெக்ஷன்ஸு. சுவாசப்பாதைங்கிறது நம்ம மூக்குலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா நுரையீரல் வரைக்குமே அது சுவாசப்பாதை தான் கவர் பண்ணும். அதில் வர இன்ஃபெக்ஷன்ஸ் தான் ரொம்ப. இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து மெயினாக வந்து கிருமிகள்னால தான் வருது நமக்கு. என்னென்ன கிருமிகள்னு பார்த்தோம்னா வைரஸஸ், பாக்டீரியா, அந்த மாதிரி கிருமிகள். குழந்தைங்களுக்கு காமனாக நம்ம எதிர்பார்க்குற இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து 50%க்கு மேலே வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான். ஃப்ளூ வைரஸஸ், ரைனோ வைரஸஸ், அடினோ, நிறைய வைரஸஸ் இருக்கு. சில வைரஸஸ் வந்து ரொம்ப மைல்டா சிம்டம்ஸை காஸ் பண்ணிட்டு அதோட ஸ்டாப் ஆயிரும். இப்போ நம்ம ஃப்ளூ வைரஸ் சொல்றீங்க, நிறைய வேக்சின்ஸ் இப்போ பூஸ்டர் வேக்சின்ஸ் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த வேக்சின்ஸோட இப்போ வேக்சின்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த வேக்சின்ஸ் சில பேரண்ட்ஸ் வந்து வேக்சினே தேவையில்லை, எங்க குழந்தைங்க எப்பவுமே ஹெல்த்தியா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் நம்ம போயிட்டு இருக்குங்க மேம். அதை பத்தி நீங்க அஸ் அ டாக்டரா என்னைய பொறுத்த வரைக்கும் வேக்சினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடி எவ்வளவோ காலங்களில் வந்து ஸ்மால் பாக்ஸ் எல்லா வைரஸஸும் எராடிகேட் ஆகி நம்ம போலியோலாம் வந்து அது போலியோ இருக்கிறவங்களை பார்த்தாதான் அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியும். நமக்கெல்லாம் இப்போ அது நம்ம பார்க்கறதே இல்லைங்கிறதுனால நமக்கு அதை பற்றி தெரியல. இந்த வைரஸஸ் எல்லாமே நம்ம இதில் எராடிகேட் ஆனதுக்கு வேக்சினேஷன் தான் காரணம். அதனால என்னென்ன வேக்சின்ஸ் வந்து நம்ம பேபிக்கு கொடுக்க முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக கொடுத்துடணும். ரெஸ்பிரேட்டரி பொறுத்த வரைக்கும் எல்லா வைரஸஸ்க்குமே ஓரளவுக்கு வேக்சின் இருக்கு. இப்போ ஃப்ளூக்குமே வேக்சின் இருக்கு. கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் வந்து மினிமம் அப் டு 5 years வரைக்குமாவது நம்ம இயர்லி ஒன்ஸ் வந்து வேக்சினேஷன் பண்ணிக்கிறது குழந்தைங்களுக்கு நல்லது. ரொம்ப இப்போ 10 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அது 5 குழந்தைங்க வேக்சினேஷன் பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் 5 குழந்தைங்க பண்ணாம இருக்காங்க. அப்போ அவங்களோட அந்த 5 குழந்தைங்களுக்கு டிஃபரன்ஸ் எப்படி இருக்குங்க? கண்டிப்பா, அதாவது வேக்சினேஷன் பண்ணாங்கன்னா 100% இன்ஃபெக்ஷன் வராதுங்கிறதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. வரலாம், பட் வந்தாலும் அந்த சிவியாரிட்டி, அதாவது அந்த இன்ஃபெக்ஷனோட பாதிப்போட அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப நிமோனியா போற அளவுக்கோ, மூச்சு திணறல் போற அளவுக்கோ இருக்கலாம், கோல்டு மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு போயிடும். அதை எப்படிங்க நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஒரு குழந்தைங்க கிட்ட இருந்து இன்னொரு குழந்தைங்களுக்கு பரவாம நம்ம வந்து தடுக்கணும். ஸ்கூல்ஸ்ல வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றது, இன்ஃபெக்ஷன் ஆன குழந்தைங்களை வந்து கொஞ்சம் தனியா ஸ்பேஸ் கொடுத்து உட்கார வைக்கலாம். மாஸ்க் வந்து கம்பல்சரி. அதாவது நம்ம குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நம்ம மற்றவங்களுக்கு பரவாம இருக்கணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா வந்து மாஸ்க் போட்டு அனுப்பணும். அடுத்தது ஹேண்ட் வாஷிங். கண்டிப்பா வந்து குழந்தைகள் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கிறப்பன்னு கிடையாது, எல்லா டைமுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, எங்காவது வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா, ஒவ்வொரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாங்கன்னா எல்லா டைமுமே வந்து ஹேண்ட் வாஷ் பண்றதை நம்ம வந்து ஒரு பழக்கமாக்கணும். கண்டிப்பா மட்டும் கிடையாது, நம்ம டயரியா இந்த மாதிரி எல்லா இன்ஃபெக்ஷன்ஸையுமே ப்ரிவென்ட் பண்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. நன்றிங்க. நன்றி.